Good afternoon to all. Today we talk about classification of living world. Could you mean for classification? Classify வகைப்படுத்துறது வகைப்படுத்துறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டில் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே வேறு வேறு கைண்ட்ஸில் இருக்கும், வேறு வேறு ஃபார்மில் இருக்கும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய காற்று ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, நிறைய ஸ்மெல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூருக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன் டூர் போகிறீங்கன்னா அங்கே நிறைய ஹில்ஸ் இருக்கும், அதில் நம்மளால் ஃபோட்டோகிராஃப் எடுக்க முடியும். ஆனால் அங்கே இருந்து வர சில் காற்றை நம்மளால் ஃபீல் மட்டும் பண்ண முடியும், அது நம்மளால் ரெக்கார்ட் கூட பண்ண முடியாது இல்லையா? இதே ஒரு பேர்ட்ஸோடைய சவுண்டோ இல்லை நிறைய வெரைட்டியாக ஃப்ளாஷ் இருக்கும், அந்த ஃப்ளாஷோடைய ஸ்மெல், ஃப்ளாஷோடைய கலர் எல்லாமே நம்ம நிறைய விஷயம் நோட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி நம்ம நோட் பண்ணுற விஷயம், அப்சர்வ் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம டூருக்கு போயிட்டு வந்தோடனே நீ சென்று வந்த சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை வரைக அப்படின்னா தமிழ் மேம் கேட்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? நான் பார்த்தவை அப்படின்னு மலை, பூ, காடு இப்படிலாம் நிறையா எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன கிளாஸ் பசங்கன்னு அர்த்தம். இப்போ ஹையர் செகண்டரியா ஜூனியர் காலேஜ் வேறு சொல்லுவாங்க. இப்போது ஹையர் செகண்டரி வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய திங்கிங் லெவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணும் இல்லையா? அப்படி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு கேரக்டரை இல்லை ஒரு சில கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். எதுனால் லிவிங், எதுனால் நான் லிவிங், எதுடைய டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும், இல்லை டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கும், எதெல்லாம் ப்ரோகேரியட், எதெல்லாம் யூகேரியட், எதெல்லாம் பிளான்ட்டு, எதெல்லாம் அனிமல்ஸு, இப்படி நம்ம ஏதோ ஒரு க்ரைட்டீரியாவை ஒரு கேரக்டரை கன்சிடர் பண்ணி கிளாஸிஃபை பண்ணது தான் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, நம்ம how many number of organisms are there in a world, living world, earth சொல்லக்கூடிய ஒரு பிளானெட்டில் எவ்வளோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது. இது நம்ம மோராயிட்டால் எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா? 8.7 மில்லியன் ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 8.7 மில்லியன் ஸ்பீஷஸையும் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது இல்லையா? ரொம்ப கஷ்டம். அவ்வளோ நம்பர் ஆஃப் பிளான்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம சிட்டி எந்திரன் மாதிரி இருந்தால் தான் முடியும். ஆனால் நம்ம சிட்டி எந்திரன் மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் படிக்கிறது கஷ்டமா அப்படின்னா கஷ்டம், கம்ப்ளீட்டாக படிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் படிக்க முடியும். எப்படி படிக்கலாம் அப்படின்னா த்ரூ கிளாஸிஃபிகேஷன். இந்த லிவிங் ஆர்கானிசத்தை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிசம் இருந்தாலும் அதை ஏதோ ஒரு க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ஒரு கிளாஸஸோடைய காமன் கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா மோரார்லெஸ் அந்த ஆர்கானிசத்தை ஸ்டடி பண்ண மாதிரி தான். அப்போது ஈஸியாக படிக்க முடியும் இல்லையா? ஒரு லிவிங் வேர்ல்டில் இருக்கிற இந்த வேர்ல்டில் இருக்கிற எர்த்தில் இருக்கக்கூடிய பிளான்ட், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் சொல்லக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை ஈஸியாக ஸ்டடி பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டில் என்னென்ன சயின்டிஸ்ட் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, என்னென்ன நேமில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எத்தனை கிளாஸஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி மட்டும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதான் உங்களுக்கு டாக்ஸானமிஸ்ட், கேரக்டர், கிளாஸஸ் இப்படி தனித்தனியாக சொல்கிறேன். தியோஃப்ராஸ்டஸ் சொல்கிறேன். What about taxonomist? The scientists in the field of taxonomy are called taxonomist. Okay, taxonomy field இருக்கிற well knowledgeable scientist, researchers taxonomist அப்படி சொல்லுவாங்க. இந்த taxonomist first taxonomist தியோஃப்ராஸ்டஸ் அவரை பற்றி பார்க்கலாம். தியோஃப்ராஸ்டஸ் சொல்கிற ஒரு taxonomist ஒரு ஆர்கானிசம் உடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரை கன்சிடர் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை ட்ரீஸ், ஷர்ப்ஸ், ஹர்ப்ஸ் இப்படி மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹர்ப்ஸ் எனக்கு தெரியும், ஸ்மால் ஹெர்பேஷியஸ் பிளான்ட்டாக இருக்கிறது. ஹர்ப்ஸ்ன்றது நோ உட்டி ஆர் லெஸ் உட்டி, உட்னஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்கும், இல்லைனா லைட்டாக லெஸ் அமௌண்ட்டில் உட்டினஸாக இருக்கிற பிளான்ட் தான் ஹெர்பேஷியஸ் பிளான்ட்டாக இருக்கும். ஷர்ப்ஸ் நமக்கு மோரார் லெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ட்ரீ இருக்குன்னா ப்ரைமரி ட்ரங்க் லார்ஜராக இருக்கும், இதோட பிரான்ச்சஸ் இதை விட ஸ்மாலராக இருக்கும், டெர்ஷரி பிரான்ச்சஸ் இதை விட இன்னும் ஸ்மாலராக இருக்கும், ட்விக்ஸ் இன்னும் ஸ்மாலராக இருக்கும். இது போல் ஃபர்தராக அதோட சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இது போல் இருக்கிறது ட்ரீஸ். வேறு ஷர்ப்ஸ் நமக்கு மோரார்லெஸ் சாயிலிருந்து தான் பிளான்ட் அரைஸ் ஆகும். மோரார்லெஸ் எல்லாத்தோடைய சைஸும் சிமிலர்
ரெகுலராக இருக்கும், புஷி, அதனால தான் புஷினஸ் வரும். இது போல் இருக்கிறது ஷர்ப்ஸாக இருக்கும். ஹர்ப்ஸுங்கிறது நோ வுட் ஆர் லெஸ் வுட்டில் இருக்கிற ஆர்கானிசம் தான் ஹர்ப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதை ஒரு தியோஃப்ராஸ்டஸ் சொல்கிறேன். தியோஃப்ராஸ்டஸ் யார் எப்படி காமனாக சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஃபாதர் ஆஃப் பாட்டனி தான் தியோஃப்ராஸ்டஸ். தியோஃப்ராஸ்டஸ் ஒரு ஆர்கானிசத்தோடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். மார்ஃபோ அப்படின்னாவே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். லஜினா ஸ்டடி எக்ஸ்டர்னல் கேரக்டரை ஸ்டடி பண்ணுறது தான் மார்ஃபாலஜி. ஒரு ஆர்கானிசத்தோடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த ஆர்கானிசத்தை ஹர்ப்ஸ், ஷர்ப்ஸ், ட்ரீஸ் இப்படி 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஹர்ப்ஸ், ஷர்ப்ஸ், ட்ரீஸ் எல்லாமே என்ன ஆர்கானிசம்? எஸ், பிளான்ட் இல்லையா? பிளான்ட்டை பற்றி கிளாஸிஃபை பண்ணதுனால தான் இவரே ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படி நேம் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டாக்ஸானமஸ் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் சயின்டிஸ்ட் டாக்ஸானமஸ் என்ன கேரக்டரை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணியிருப்பார் அப்படின்னா வெதர் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட். ஒரு ஆர்கானிசம்குள்ள ரெட் பிளட் பிரசன்ட்டாக இருக்கா இல்லைன்னா ஆப்சென்ட்டாக இருக்கா, இதை பேஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை எனைமா அண்ட் அனைமா அப்படின்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ரெட் பிளட் செல்ஸை எரித்ரோசைட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பல. எரித்ரோசைட் இல்லையா? அப்போது எனைமான்றது அனைமா அப்படின்னா அனிமல்ஸ். The animals should contain erythrocytes in its body. In other words, the animals with red blood cells are termed as enema. ஏ அப்படின்னாவே ஆப்சென்ட்டை இண்டிகேட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, அனைமானா அனிமல்ஸில் ரெட் பிளட் செல்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனா அந்த ஆர்கானிசத்தை தான் அனைமான்னு கிளாஸிஃபை பண்ணாரு. அப்போ ரெட் பிளட் செல் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா எனைமா, ரெட் பிளட் செல்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்குன்னா அனைமா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. வித் ரெட் பிளட்டட் அனிமல்ஸ், வித்தவுட் ரெட் பிளட் அனிமல்ஸ். ரெட் பிளட் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா எனைமா, ரெட் பிளட் ஆப்சென்ட்டாக இருக்குன்னா அனைமா. இந்த ரெட் பிளட்ன்றது பிளான்ட்ல இருக்குமா அனிமல்ஸில் இருக்குமா? அனிமல்ஸில் இருக்கிற ஒரு கிரைட்டீரியா இல்லையா? அப்போது அரிஸ்டாட்டில் அனிமல்ஸ் தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போது இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. அரிஸ்டாட்டில் சொல்ற ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னு சொல்லக்கூடிய அரிஸ்டாட்டில் சொல்ற ஒரு டாக்ஸானமஸ் ஒரு ஆர்கானிசம்ல ஒரு அனிமல்ஸ்குள்ள ரெட் பிளட் பிரசென்ட்டாக இருக்கா இல்லை ஆப்சென்ட்டாக இருக்கா இதை பேஸ் பண்ணி ரெட் பிளட் கண்டைனிங் அனிமல்ஸ் வித் ரெட் பிளட்டட் அனிமல்ஸை எனைமானும், ரெட் பிளட் ஆப்சென்ட்டாக இருக்கிற அனிமல்ஸ் வித்தவுட் ரெட் பிளட்டட் அனிமல்ஸை அனைமானும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. தேர்ட் டாக்ஸானமஸ் கார்ல் லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ். இவர் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பிளான்ட் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு இந்த லிவிங் வேர்ல்டை கிளாஸிஃபை பண்ணுறாரு. காமனாக பிளான்ட் அனிமல்ஸில் இப்படி, அதாவது லிவிங் வேர்ல்டில் பிளான்ட்டும் இருக்குது அனிமல்ஸ் இருக்குது. பிளான்ட்டை மட்டும் கிளாஸிஃபை பண்ணுறதுனால தியோஃப்ராஸ்டஸை ஃபாதர் ஆஃப் பாட்டனி சொல்கிறாங்க. அனிமல்ஸை மட்டும் கிளாஸிஃபை பண்ணதுனால அரிஸ்டாட்டிலை ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஒரு லிவிங் வேர்ல்டில் இருக்கிற ஆர்கானிசத்தில் பிளான்ட்டையும் தனியாக அனிமல்ஸை தனியாக கிளாஸிஃபை பண்ணதுனால கரோலஸ் லின்னேயஸ் ஆர் கார்ல் லின்னேயஸ் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமிஸ் தான் கரோலஸ் லின்னேயஸ். இவரும் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் லிவிங் வேர்ல்டில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இப்படி 2ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு. பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? எதெல்லாம் பிளான்ட் எதெல்லாம் அனிமல்ஸ்னு தெரியும். நம்ம இதை பற்றி ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். இந்த கரோலஸ் லின்னேயஸ் உடைய கிளாசிஃபிகேஷன் இருக்கிற செட்பேக்ஸ் ஆர் ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்பேக்ஸ் என்னன்னா ப்ராக்ரஸில் இருக்கிற ஒரு செக், ஒரு தடையை தான் செட்பேக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆர் ட்ராபேக்ஸ் ஒரு 2 ட்ராபேக்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் as well as யூகேரியாட்டிக் ஆர்கானிசம், இது ரெண்டுத்தையுமே சேம் குரூப்பில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால எஸ் நம்ம வந்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு டாபிக் படித்தோம் இல்லையா இன்ட்ரோக்கு அப்புறம். செல்லுலார் ஸ்ட்ரக்சரில் டியூ மீன் ஃபார் ப்ரோனா ப்ரிமிட்டிவ் இல்லையா? கேரியானா நியூக்ளியஸ், ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ், ப்ரையர் நியூக்ளியஸ், நல்ல வெல் டிஃபைன் ஆகாத நியூக்ளியஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது. அரஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் நேக்கட் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது ப்ரோகாரியாட்ஸ் இல்லையா? What about eukaryotes? யூனா ட்ரூ கேரியானா நியூக்ளியஸ் இல்லையா? ட்ரூ நியூக்ளியஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது யூகாரியோட்ஸ். இங்கே என்ன இருக்காது?
எஸ் மெம்பரேன் போன் ஆர்கனைஸ் ஆப்சென்ட்டாக இருக்கும், இதில் மெம்பரேன் போன் ஆர்கனைஸ் ஃபவுண்டடாக இருக்கும். இப்படி ப்ரோகேரியாட்ஸ்க்கும் யூகேரியட்ஸ்க்கும் இடையில இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் ப்ரோகேரியட்டையும் யூகேரியட்டையும் சேர்த்து ஒரே குரூப்ல கிளாஸிஃபை பண்ணிருக்காரு. அது ஒரு டிராபேக் ஆர் செட்பேக்ஸா இருக்கு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எஸ் சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஹெட்டரோட்ரோபிக் அண்ட் ஆட்டோட்ரோபிக். ஆட்டோ அப்படின்னாவே செல்ஃப், அதோட ஃபுட்டு தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறது. ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் மற்ற ஆர்கானிசம் ஃபுட்டுக்காகவோ இல்லை ஷெல்டருக்காகவோ டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசமாக இருக்கும். நமக்கு கேர்லஸ் லினியஸ் ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம் as well as ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட்டோட்ரோபிக் அதில் ஒரு கேட்டகரி தான் ஃபோட்டோசிந்தெட்டிக். ஆட்டோட்ரோபிக் ஆர் ஃபோட்டோசிந்தெட்டிக் நேச்சரில் இருக்கிற பிளான்ட்ஸையும் ஹெட்டரோட்ரோபிக் நேச்சரில் இருக்கிற ஃபங்கஸையும் சேர்த்து ஒரே குரூப்பில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதாவது பிளான்ட்ஸில் நமக்கு ஹெட்டரோட்ரோபிக் மேனரில் இருக்கிற ஃபங்கஸ் as well as ஆட்டோட்ரோபிக் மேனரில் இருக்கிற பிளான்ட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே குரூப்ல கிளாஸிஃபை பண்ணிருக்காருன்றது செகண்ட் செட்பேக்ஸா இருக்கு. அதாவது ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் ரெண்டுத்தையும் சேம் குரூப்ல கிளாஸிஃபை பண்ணிருக்காரு. செகண்ட்ல ஹெட்டரோட்ரோபிக் அண்ட் ஆட்டோட்ரோபிக், ஹெட்டரோட்ரோபிக் நேச்சர்ல இருக்கிற ஃபங்கஸையும் ஆட்டோட்ரோபிக் நேச்சர்ல இருக்கிற பிளான்ட்ஸையும் சேர்த்து ஒரே குரூப்ல கிளாஸிஃபை பண்ணிருக்காரு. அது செகண்ட் டிராபேக்ஸா இருக்கும். ஃபங்கஸ் இஸ் நம்ம டைபேக் டிசீஸ் ஆஃப் கல்டிவேட்டட் மஷ்ரூம் படிச்சோம் இல்லையா, ஹாலிங்ஸோட சயின்டிஸ்ட் 1962ல ரிப்போர்ட் பண்ணிருக்காருல்ல. அப்போ ஃபங்கஸ்ன்றது என்ன கலர் இருக்குன்னு பார்த்தோம். இந்த டைபேக் டிசீஸ் வந்து என்ன கலர் மஷ்ரூமை அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தோம். எஸ் ஒயிட் கலர் மஷ்ரூம்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தோமா. அப்போ ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னா அதுல என்ன இல்லைன்னு அர்த்தம். எஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். பிளான்ட்ஸ்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, அதோட ஃபுட்டை அதுவே ஃபோட்டோசிந்தெட்டிக் மேனர்ல ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஆனா ஹெட்டரோட்ரோபிக்கா இருக்கிற ஃபங்கஸ்ல குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இல்லை, அதனால ஹெட்டரோட்ரோபிக் மேனர்ல either சாப்ரோஃபைட்டாவோ இல்லை பாரசைட்டிக்காவோ மற்ற ஆர்கானிசம் கிட்ட இருந்து அதோட ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி இந்த ஃபங்கஸ் க்ரோ ஆகும். இப்படி ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்டரோட்ரோபிக் ரெண்டு நேச்சர்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை சேம் குரூப்ல கேட்டகரியில கிளாஸிஃபை பண்ணிருக்காருன்றது செகண்ட் டிராபேக்ஸா இருக்கும். உனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும். பிளான்ட்ஸ்ல குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, அதனால பிளான்ட். இதுதான் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லையே, அப்புறம் ஏன் இதை பிளான்ட்ல கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு உனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரணும். ஏன் இதை கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு காமனா என்ன டிஃபரன்ஸ் இருக்கும். பிளான்ட் அப்படின்னா which consists of cell wall, அனிமல்ஸ்னா which lacks cell wall அப்படின்னு தெரியும் இல்லையா. நமக்கு ஃபங்கஸ்ல குளோரோபிளாஸ்ட் இல்லைனாலும் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லைனாலும் அதுல செல் வால் பிரசன்டா இருக்கிறதுனால பிளான்ட்ல கிளாஸிஃபை பண்ணிப்பாங்க. ஆனால் டிராபேக்ஸ்ல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல டிராபேக்ஸ் சொல்லிப்பாங்கன்னா, ஹெட்டரோட்ரோபிக் நேச்சர்ல இருக்கிற ஃபங்கஸ் ஆட்டோட்ரோபிக் நேச்சர்ல இருக்கிற பிளான்ட்ஸோட சேர்த்து கிளாஸிஃபை பண்ணது அது ஒரு செட்பேக்ஸா சொல்லியிருப்பாங்க. இதுதான் கேரளஸ் லினியஸோடைய கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிற டிராபேக்ஸ் ஆர் செட்பேக்ஸா இருக்கும். இது மூணு தான் உனக்கு இன்ட்ரோ பார்ட்ல கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் டாக்ஸானமிஸ்ட் இல்லையா, அதனால தான் ஃபர்ஸ்ட் சொன்னதுனால அவங்க ஃபாதர் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆர்கானிசம்குள்ள ரெட் பிளட் இருக்கா இல்லையா, காக்ரோச்னா ரெட் பிளட் இருக்காது, இப்போ மேமலியன்ஸ்ல ரெட் பிளட் இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண மாதிரி இருக்கு. இந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை மட்டும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்ஷியன்ட் டாக்ஸானமிஸ்ட். நமக்கு அதுக்கப்புறம் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகிட்டே வருது, அட்வான்ஸ் ஆகிட்டே வருது. டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் வெல் எக்யூப்டு லெபார்ட்டரிஸ் இதெல்லாமே எதை கம்பேர் பண்ணியிருக்கோம், யாரை கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்ஸானமிஸ்ட் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸை டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் ஏரியாஸை கன்சிடர் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கிளாஸிஃபை பண்ண சொல்லி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் டூல்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோப், நமக்கு லெபார்ட்டரியில் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட் வர அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டூல்ஸ் எதை கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்ஸானமிஸ்ட்டை டிஃப்ரெண்ட் ஏரியாஸை கன்சிடர் பண்ணி கிளாஸிஃபை பண்ண சொல்லி கம்பேர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஏரியாஸை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா சைட்டாலஜி, அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஃபைலோஜெனி அண்ட் மாலிகுலர் பயாலஜி. இதெல்லாத்தையும் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 100 சாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 100 ஆர்கானிசத்தையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா பிளான்டா, அனிமலா, க்ரீனா இருக்கா இல்லைன்னா வேற கலர்ல இருக்கா, யூனிசெல்லுலரா இருக்கா இல்லை மல்டி செல்லுலரா இருக்கா, அதோட நியூக்ளியஸ் வெல் டிஃபைன்டா இருக்கா இல்லைன்னா ப்ரிமிட்டிவா இருக்கா, அதோட ஃபுட் அதுவே சிந்தசிஸ் பண்ணிக்கிறதா இல்லையா,
இந்த மாதிரி கேரக்டர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் நமக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் டூல், டெவலப்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்டோட இந்த எல்லா ஃபீல்ட்லையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். சைட்டாலஜி அப்படின்னா செல்லியல், ஒரு செல்லியலோட கேரக்டர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது. அனாட்டமி செல்லோட கேரக்டர்ஸ்னால் சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மார்ஃபாலஜிக்கலாக அது ஹர்பா ஷர்பா ட்ரீயா சொல்ல முடியும் இல்லையா, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது என்ன டைப் ஆஃப் செல் நீ 10th படிச்சிருக்க தானே. பேன்கைமா, கோன்கைமா, ஸ்க்ரீன்கைமா, வாஸ்குலர் டிஷ்யூஸ், இப்படி நிறைய டைப் ஆஃப் டிஷ்யூஸ் பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அனாட்டமியே படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அனாமின்ஸ் ஆஸ் அண்டர் டாமினா டு கட், எந்த ஆர்கானிசத்தோடைய இன்டர்னல் வியூவை ஸ்டடி பண்ண போகிறோமோ அந்த ஆர்கானிசத்தை இப்படி லாஞ்சிடியூடினலாவோ இல்லைன்னா டிரான்ஸ்வர்ஸாவோ செக்ஷன் அவுட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வியூ தான் அனாட்டமியாக இருக்கும். ஒரு அனாமின்ஸ் ஆஸ் அண்டர் டாமின் டு கட், ஒரு ஆர்கானிசத்தை கட் டவுன் பண்ணி செக்ஷன் அவுட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்கிற வியூ தான் அனாட்டமியாக இருக்கும். அப்படி கிடைக்கிற வியூ சிமிலராக இருக்கா இல்லை டிஃபர் ஆகுதா, ஒரு உனக்கு கொடுத்துருக்கிற 100 சாம்பிளோடைய அனாட்டமியை ஸ்டடி பண்ணி என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் இருக்குன்றதை நோட் டவுன் பண்ணிக்கணும். அதே போல் சைட்டாலஜி இருக்குது அப்படின்னா எப்படி ஒரு ஆர்கானிசத்தை ஒரு ஸ்டெம்மோ, ரூட்டோ, லீஃபோ, பீட்டியோலோ, ஃப்ளாரோ, பெட்டலோ, செப்பலோ எடுத்து கட் பண்ணி அதோடைய அனாட்டமியை ஸ்டடி பண்ணுறோ, அதே போல் ஒரே ஒரு இண்டிவிஜுவல் செல்லை நம்ம இந்த அனாட்டமியை நார்மல் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லேயே அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் சைட்டாலஜி செல் பயாலஜி ஒரு செல்லை நம்ம செல்லுக்குள்ளே இருக்கிற வியூஸை அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனைஸை ஸ்டடி பண்ணணும்னா நமக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரெக்கரபிளாக இருக்கும். ஏன்னா நமக்கு டூல்ஸ் டெவலப்டாக இருக்கு இல்லையா. எப்படி ஒரு ஆர்கனை செக்ஷன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கனைசேஷனை செல்லுலார் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ண முடியுதோ, அதே போல் அனாட்டமியில் இருக்கிற ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்து அதோட செல்வால் ரப்சர் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன கான்ஸ்டியூயன்ஸ் இருக்குன்றது ஸ்டடி பண்ணணும். அப்படி ஸ்டடி பண்ணும்போது நமக்கு செல் பயாலஜி என்ன படிப்போம், செல்வால் எப்படி இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி இருக்குது, நியூக்ளியஸ் எப்படி இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரிபோசோம், லைசோசோம், இப்படி செல்லுக்குள்ளே இருக்க என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, என்னென்ன கான்ஸ்டியூயன்ஸ் இருக்குது, அதோட சைஸ் எப்படி இருக்குது, அதோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குது, அது என்ன ஃபங்க்ஷனை கேல்குலேட் பண்ணுது, அதுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, இது போலலாம் ஸ்டடி பண்ணுறது சைட்டாலஜி, செல்லியல் அப்படி சொல்லுவோம். நான் உங்களுக்கு தெரியும். எம்ப்ரியாலஜி அப்படின்னா லஜினாவே தெரியும் இல்லையா, ஸ்டடி அபவுட் த எம்ப்ரியோ. ஒரு எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுது, எத்தனை செல்லுலேருந்து டெவலப் ஆகுது, 2n கண்டிஷன் இருக்கா, டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்கா, இல்லை ஹப்ளாய்டு கண்டிஷன் இருக்கா, என்ன ஷேப்பில் இருக்குது, எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது எம்ப்ரியாலஜி. ஸ்டடி அபவுட் த எம்ப்ரியோ இஸ் நோன் அஸ் எம்ப்ரியாலஜி. ஃபைலோஜெனின்றது எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி பற்றி ஸ்டடி பண்ணுறது ஃபைலோஜெனி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்காக இப்படி நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 4 காலோட நடந்துட்டு வர ஒரு மங்கிலிருந்து தான் இவால்வ் ஆனோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஆர்கானிசமுக்கும் எப்படி இவால்வ் ஆச்சுன்ற எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரியை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஃபைலோஜெனியாக இருக்கும். அண்ட் மாலிகுலர் பயாலஜி. what about molecules? நம்ம லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் படித்தோம் இல்லையா. மாலிகுல்ஸ்ன்றது எங்கே இருக்கும், ஆட்டம்ஸ்க்கு கீழே இருக்குமா, ஆட்டம்ஸ்க்கு மேலே இருக்குமா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ் இல்லையா. இந்த மாலிகுலர் லெவலில் என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குது, மைக்ரோ மாலிகுல்ஸாக இருக்கா இல்லை மேக்ரோ மாலிகுல்ஸாக இருக்கா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டிஎன்ஏ கூட ஒரு மாலிகுல் மேக்ரோ மாலிகுலாக இருக்கும். ஒரு செல்லுக்குள்ளே என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா மெட்டபாலிசம். வாட் யூ மீன் ஃபார் மெட்டபாலிசம்? ஒரு வித்தின் செல்லுக்குள்ளே நடக்கிற டோட்டலிட்டி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், டோட்டல் கெமிக்கல் ரியாக்ஷன் விச் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் a லிவிங் செல், அதுதான் மெட்டபாலிசம் இல்லையா. நமக்கு மெட்டபாலிசமோட ரிசல்ட்டில் மெட்டபோலைட்ஸ் கிடைக்கும். அந்த மெட்டபோலைட்ஸ் மேபி பிரைமரி மெட்டபோலைட்ஸ் ஆகலாம் இல்லை செகண்டரி மெட்டபோலைட்ஸ் ஆகலாம். அப்படி இருக்கிற பிரைமரி மெட்டபோலைட்ஸ், செகண்டரி மெட்டபோலைட்ஸ்லாம் நம்ம 6th சாப்டரில் படிக்கலாம். ஒரு அதுக்குள்ளே இருக்கிற கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிபிட், ஃபேட்ஸ், அமினோ ஆசிட், இப்படி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மாலிகுல்ஸ், டிஎன்ஏ எப்படி இருக்குது, அதுக்குள்ளே செல்லுலார் கிரானியூல்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது மாலிகுலர் பயாலஜி. மாலிகுலர் லெவலில் ஒரு செல்லை ஒரு ஆர்கானிசமோட கான்ஸ்டியூயன்ஸை ஸ்டடி பண்ணுறது மாலிகுலர் பயாலஜி. உங்ககிட்ட கொடுத்த 100 சாம்பிளையும் இந்த எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவும், அதாவது சைட்டாலஜி, அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஃபைலோஜெனி அண்ட் மாலிகுலர் பயாலஜி, இப்படி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஸ்டடி பண்ணி வர டேட்டாஸை ரெக்கார்ட் டவுன் பண்ணிகிட்டே வரணும். ரெக்கார்ட் டவுன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சாம்பிளாக எடுத்துகிட்டு இந்த 3, 4, 5 இருக்கா, இந்த 5 பாயிண்ட் ஆஃப் வியூவும் ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டாக எப்படி இருக்குது, சிமிலராக இருக்கா, டிஃபர் ஆகுதா அப்படின்னு இந்த 100 சாம்பிளையும் இண்டிவிஜுவலாக எல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸில்
கேரக்டர்ஸில் சிமிலராக இருக்குன்றதை ஸ்டடி பண்ணணும். ஓகே, அப்சர்வ் பண்ணது அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் சேம் ரிசல்ட் இருக்கிறதெல்லாம் ஒரே குரூப்லையும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கறத வேறு வேறு குரூப்லையும் கிளாஸிஃபை பண்ணணும். அதுதான் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, கிளாஸிஃபிகேஷன்ன்றது ஏதோ ஒரு க்ரைட்டீரியாவோ இல்லை மெனி க்ரைட்டீரியாஸையோ இல்லை கேரக்டர்ஸையோ பேஸ் பண்ணி ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணுறது தான் கிளாஸிஃபிகேஷன். ஏன்ஷியன்ட் டாக்ஸானமஸ் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸோ இல்லை ரெட் பிளட் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லை ஆப்சென்ட்டாக இருக்கா இதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, கேரளஸ் லினியஸ் இவரும் ஏன்ஷியன்ட் டாக்ஸானமஸ் தான் இல்லையா? ஓகே, அதனால தான் அவர் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பிளான்ட் அனிமல்ஸ் மட்டும் கிளாஸிஃபை பண்ணார். ஆனால் அவர் ப்ரோகேரியட்ஸ் யூகேரியட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கிளாஸிஃபை பண்ணதால அது ஒரு செட்பேக்காக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஆட்டோட்ரோஃபிக் ஹெட்ரோட்ரோஃபிக் ரெண்டுத்தையும் சேர்த்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாலும் அதுவும் ஒரு செட்பேக்காக இருக்குது. இந்த மாதிரி செட்பேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும், ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா எஸ் நிறைய அட்வான்ஸ்டு வெல் எக்யூப்டு லெபார்ட்டரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, நமக்கு டூல்ஸ் வெல் டெவலப்டாக இருக்குது, எக்யூப்டு லேப் இருக்குது அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்டடி பண்ணி ஒரு சாம்பிளை அனலைஸ் பண்ணி அதோட டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து வர அப்சர்வ் பண்ணுற கேரக்டர்ஸ் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது எல்லாரும் அக்செப்டபுளாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷனை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. say for example நமக்கு this the evolutionary sequence of plant kingdom. ஒரு plant kingdom எப்படி evolve ஆயிருக்கும் அப்படின்னா bacteria, fungi, algae, bryophytes, pteridophytes, gymnosperm, and angiosperm. இது எப்படி இவால்வ் ஆயிருக்கும்னா ஃபர்ஸ்ட் நேக்கட் பேரன் ஏரியால எது வந்து சர்வைவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஆரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னா பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியால சில சேஞ்சஸ் சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபங்கை டெவலப் ஆயிருக்கும். ஃபங்கைலேருந்து ஆல்கே, அதுக்கப்புறம் பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஏஞ்சியோஸ்பெர்ம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி நமக்கு பிளான்ட் கிங்டம் கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த பிளான்ட் கிங்டம் இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் படிக்கலாம். Okay, it helps in understanding the evolutionary relationship between organism. Okay, நமக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு கிளாசிஃபிகேஷனுமே ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டு. சீனியாரிட்டி எப்படின்னா சொல்லுவோம்ல, சீனியரை லாஸ்ட்டாவோ இல்லை நடுவுலையோ விட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். ஓகே, அது போல தான் இங்கே நமக்கு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தை ப்ரிமிட்டிவ் ஃபார்மை ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டாக இருக்கிறத கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸிஃபிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம். ஆர்கானிசத்துக்கு இடையில என்ன எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் யூஸ் ஆகும். ஏன்னா கிளாஸிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆனதை ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசமே ஃபஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரிஜினேட் ஆனதை நெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணிட்டே வராங்க அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் என்ன, எப்படி இவால்வ் ஆயிருக்கு, எது ப்ரிமிட்டிவாக இருக்குது எது அட்வான்ஸாக இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். செகண்ட், ஹெல்ப்ஸ் இன் நோயிங் த ரிலேஷன்ஷிப் அமாங்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். இப்போ நமக்கு பாக்டீரியான்றது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம், இது ஒன்று ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசமாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது இதோட ரிலேஷன்ஷிப் இப்போ ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா ஆல்கேனது ஃபங்கையை விட அட்வான்ஸ்டாக இருக்குது, ப்ரோஃபைட்ஸை விட ப்ரிமிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா? அதுதான் இங்கே சொல்லிப்பாங்க நோயிங் த ரிலேஷன்ஷிப் அமாங்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். வேறு வேறு குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எது ப்ரிமிட்டிவாக இருக்குது, எது அட்வான்ஸ்டாக இருக்குது, எது இன்டர்மீடியனாக இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு டு நோ தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் சாலியன்ட் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே
கிளாசிஃபிகேஷன்ல ஹெட்ரோட்ரோபிக் ஃபங்கையும் ஆட்டோட்ரோபிக் பிளான்ட்டையும் ஒரே குரூப்ல கிளாசிஃபை பண்ணிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ நமக்கு ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன? செல்வால் இருக்கும் ஆனா குளோரோபிளாஸ்ட் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அது வந்து எந்த குரூப்ல இருக்கும் அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ செல்வால் இருந்து குளோரோபிளாஸ்ட் இல்லாத ஆர்கானிசமா இருக்கு அப்படின்னா அது வந்து பாக்டீரியால வருமா இல்லை ஃபங்கைல வருமா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. நமக்கு பாக்டீரியானா ப்ரோகாரியோட்டிக்கா இருக்கும். இங்க நமக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா ட்ரூ நியூக்ளியஸும் இல்லை ஆஸ் வெல் அஸ் குளோரோபிளாஸ்டும் இல்லை அப்படின்னா அது வந்து பாக்டீரியாவா இருக்கும். நமக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு ஆனால் குளோரோபிளாஸ்ட் இல்லை அப்படின்னா அது அனிமல்ல வருமா இல்லை ஃபங்கைல வருமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. நமக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு செல்வாலும் இருக்கு அப்போ கண்டிப்பா அது எதுல வரும்? ஃபங்கைல வரும். ஏன்னா ட்ரூ நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் பண்ணிருக்கும் செல்வாலையும் கன்சிஸ்ட் பண்ணிருக்கும் ஆனா குளோரோபிளாஸ்ட் மட்டும் லேக்கிங்கா இருக்குது தான் ஃபங்கை. அதனாலதான் அது ஹெட்ரோட்ரோபிக்கா இருக்கு இல்லையா. அப்போ சாலியன்ட் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை டிஃபைன் பண்றதுக்கு இது இந்த கேட்டகரியில வரும்ன்றதை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. as well as to relate things காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை ரிலேட் பண்றதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுல ஃபங்கை அண்ட் ஆல்கே இது ரெண்டும் தாலஸ் ஆகும். தாலஸ்ன்றது என்ன அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பிளான்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதோட பார்ட்ஸ் என்னன்னா உன்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு வரீங்க. ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃபிளவர், ஃப்ரூட் இப்படிதான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா ஒரு ஃபங்கல் ஆர்கானிசத்தையோ இல்லை ஆல்கல் ஆர்கானிசத்தையோ இல்லை பிரயோஃபைட்டிக் ஆர்கானிசத்தையோ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன மேம் ஏதோ ஒரு பிளான்ட்ல இருந்து லீஃப் மட்டும் பிச்சுட்டு வந்துட்டீங்களா ஏதோ ஒரு பார்ட் மட்டும் பிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இட் மீன்ஸ் ஒரு ஆர்கானிசம் கிரீன் இன் கலர்ல இருக்கும். ஃபங்கை எக்ஸப்ட் ஃபங்கையும் நமக்கு தாலஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும் ஆனா அது கிரீன் இன் கலர்ல இருக்காது. இதே ஒரு ஆல்கேவோ இல்லை பிரயோஃபைட்டோ ஆல்கே பார்த்துருக்கதானே நிறைய தண்ணி டேங்க்லாம் கிரீன் கலர்ல இருக்கும். கிரீன் கலர்ல இருக்குமே தவிர அது வந்து இது ரூட்டு இது ஸ்டெம் இது லீஃப் அப்படின்னு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறது தாலஸ். அதாவது ஆர்கானிசம் the green color organism or the non-green color organism which do not have true root, true stem, true leaf, do not have vascular system. அதுதான் தாலஸா இருக்கும். அப்போ நமக்கு கிரீன் கலர் இருக்கு ஆனா வாஸ்குலர் சிஸ்டம் இல்ல அதுல டிஃபரன்ஷியேட் பண்ண அதோடைய ஆர்கன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னா அது ஆல்கேல இல்ல பிரயோஃபைட்லயே வரும். அது வித்தின் வாட்டர்ல க்ரோ ஆகுது நியர்பை வாட்டர்ல க்ரோ ஆகுது அப்படின்னா ஆல்கேல வரும். ஹியூமிட் சாயில்ல மட்டும் க்ரோ ஆகுது அப்படின்னா அது பிரயோஃபைட்டிக்ல வரும். அதாவது ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை ரிலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இந்த கிளாசிஃபிகேஷன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா மோராய்ட்டால் 8.7 மில்லியன் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்கு அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாலும் அவ்வளோ நம்பர் ஆஃப் பிளான்ட்டும் டோட்டலா கலெக்டிவா எந்த ஒரு இண்டிவிஜுவலாலும் படிக்க முடியாது. ஆனா இப்படி கிளாசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு காமன் கிரைட்டீரியாஸ் இருக்கும். இந்த காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை படிச்சிட்டோம் அப்படின்னாவே மோர் ஆர் லெஸ் நம்ம ஒரு கேட்டகரி ஆஃப் ஆர்கானிசத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம படித்த காமன் கேரக்டர்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கிற கேட்டகரியில நம்ம அதை ரிலேட் பண்ண முடியும். ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா ஒரு கிரீன் கலர் ஆர்கானிசம் இருக்கு அதுல வாஸ்குலர் சிஸ்டமும் இருக்கு அண்ட் செல்வாலும் இருக்கு அப்படின்னா நமக்கு அது டெரிடோஃபைட்டா இருக்கும். செல்வாலும் இருக்கு ஃபிளாஷை ஃபார்ம் பண்ணல அப்படின்னா டெரிடோஃபைட்டா இருக்கும். இதெல்லாம் இருந்து ஃபிளாஷையும் ஃபார்ம் பண்ணுதுன்னா அது ஜிம்னோஸ்போமாவோ இல்லை ஏஞ்சோஸ்போமாவோ இருக்கும். நமக்கு ஃபிளாஷ் இருக்கு ஆனால் ஃப்ரூட் ஆஃப் டெவலப் ஆகலை அப்படின்னா அது ஜிம்னோஸ்போமா இருக்கும். ஃப்ளாரும் இருக்கு ஃப்ரூட்டும் டெவலப் ஆகுதுன்னா ஏஞ்சோஸ்போமா இருக்கும். இதை என்னால் சொல்ல முடியுது அப்படின்னா எனக்கு இதை பற்றி கொஞ்சம் கேரக்டர்ஸ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது நமக்கு கிளாசிஃபிகேஷன் இருந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஆர்கானிசத்துக்கு இடையில என்ன எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ப்ரிமிட்டிவா அட்வான்ஸ்டா இன்டர்மீடியனா இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. ஆர்கானிசத்துக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரெகக்னைஸ் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. சாலியன்ட் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு கிளாசிஃபிகேஷன் யூஸ்ஃபுல் ஒன்றா இருக்குது. அண்ட் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை ரிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் யூஸ்ஃபுல் ஒன்றா இருக்கும். கிளியரா? இதுதான் டாக்ஸானமி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட். யார் யார் என்னென்ன கிளாஸிஃபை பண்ணாங்கன்றதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ.